25ல இருந்து 40 வயசு உள்ள இருக்கவங்க எல்லாம் இப்ப இறந்துடுறாங்க கார்டியாக் அரெஸ்ட்ல. வயசானவங்க எல்லாம் வந்து 80-90 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். அது ஏன் அந்த மாதிரியான மாற்றங்கள்? அதாவது இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எங்களுக்கு இல்லை. அன்னைக்கு எங்களுக்கு வந்து ஒரு பொதுவா வந்து அந்த 70% அடைப்பு முத்துற வரைக்குமே வந்து நமக்கு உடல் ரீதியா எந்த மாற்றமும் இருக்காது. அதுக்கப்புறமா தான் வந்து நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும், டக்குன்னு இறந்துடுறாங்கன்றாங்களே, இது உண்மையா? அது உண்மை. ஏன்னா நம்முடைய நரம்புகள் வேலை செய்யறதுக்கு அசிடைல் கோலின் தேவை. அந்த அசிடைல் கோலின் வந்து இது ஒழிச்சு கட்டிடும். ஒழிச்சு கட்டிடுச்சுன்னா நரம்புகள் சரியா வேலை செய்யாம நரம்பு தளர்ச்சி ஏற்படும். அதெல்லாம் தான் காரணம். ஒரு ப்ராப்பரா இன்டர்கோர்ஸ் வச்சுக்கக்கூடிய ஒரு தம்பதிக்கு வந்து மாரடைப்பு, கார்டியாக் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து தள்ளி போடலாம். அதாவது வராம இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு ரெகுலர் இன்டர்கோர்ஸ்னால. சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஹார்மோன் அட்ரினல் சோர்ந்துகிட்டே இருக்கு. செயல் வீரர்களா இந்தியர்கள் இருந்தது செக்ஸ் விஷயத்துல தான். அப்போ இந்த ஏகப்பட்ட குடி குடிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து கார்டியாக் அரெஸ்ட் வருதான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறி தான். கார்டியாக் அரெஸ்ட் வந்து குடியில வரும். ஸ்ட்ரெஸ் இஸ் தி ஒன்லி ரீசன். ஸ்ட்ரெஸ் இஸ் தி ரீசன். வணக்கம் மக்கள். இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் நம்மளோட சேனலோட ஃபேமஸ் செலிபிரிட்டினே சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? சார், இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ரீசெண்டா வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ், அதாவது நான் சொல்றது வந்து 20ல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிற அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் அதிகமா கார்டியாக் அரெஸ்ட் வரதுக்கு முக்கிய காரணம் ஸ்மோக் பண்றாங்க. ஏன்னா அதுல நிக்கோட்டின் ஒண்ணு இருக்குன்றாங்க. அது உண்மையா சார்? நிக்கோட்டின் வந்து பிளட் வெசலை சுருக்கும். பிளட் வெசலை சுருக்கிறதுக்கு மாத்திரம் இல்லாம அசிடைல் கோலின் ஒரு இது திரவம் இருக்குது. அந்த அசிடைல் கோலின்ற திரவத்தின் மூலமா தான் நரம்புகள் வந்து இம்பல்சஸ் அங்கங்க அனுப்பும். அந்த நம்முடைய நரம்புகள் வேலை செய்யறதுக்கு அசிடைல் கோலின் தேவை. அந்த அசிடைல் கோலின் வந்து இது ஒழிச்சு கட்டிடும். ஒழிச்சு கட்டிடுச்சுன்னா நரம்புகள் சரியா வேலை செய்யாம நரம்பு தளர்ச்சி ஏற்படும். அதெல்லாம் தான் காரணம். நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா இதய பாதிப்பு, ரத்த குழாய்கள் வந்து சுருங்குச்சுன்னா இதய பாதிப்பு, ரத்தம் போகல. இதெல்லாம் தான் காரணம். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு டவுட் சார், இந்த ரத்த குழாயில வந்து பேசிக்கலா இந்த மாதிரி ஸ்மோக் எல்லாம் பண்ணி அடைப்பு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா பொதுவா வந்து அந்த 70% அடைப்பு முத்துற வரைக்குமே வந்து நமக்கு உடல் ரீதியா எந்த மாற்றமும் இருக்காது. அதுக்கப்புறமா தான் வந்து நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும், டக்குன்னு இறந்துடுறாங்கன்றாங்களே, இது உண்மையா? அது உண்மை. ஏன்னா ஒரு இயற்கை எவ்வளவு தூரத்துக்கு பண்ணியிருக்குதுன்னா, ஒரு வெயின்னு சொல்லுவோம், சிறைன்னு தமிழ்ல அதுக்கு சொல்லுவோம், ஆர்ட்ரிக்கு வந்து தமனிம்போம். அந்த வெயின்ஸ் வந்து சுருங்கிடும். சுருங்கிச்சுன்னா இதயத்துக்கு வர வேண்டிய ரத்தம் குறையும். அந்த மாதிரி வெயின்ஸ் ஒரு வெயின் அடைச்சிக்கிச்சுன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு வெயின் வழியா அது போக ஆரம்பிச்சிடும். அது மாதிரி பிளெக்சஸ் சொல்லுவாங்க, ஒரு வலை மாதிரி பின் இருக்கும். இதுல வரலன்னா அதுல வரல, இது எல்லாம் தாண்டி அந்த அடைப்பு இருந்தா தான் அவுட். உணவே மருந்துன்ற மாதிரி இந்த ஹோம்மேட் வைனை வந்து ரெகுலரா சாப்பிட்டுக்கிட்டு வந்தா இந்த மாதிரி மாரடைப்போ இல்ல வந்து எந்த விதமான பிரச்சனையும், கேன்சர் கூட வராது, அந்த அளவுக்கு வந்து அந்த ரத்தத்தை சுத்திகரிக்க பண்ணிடும் அப்படின்றாங்க. இது உண்மையாதான்? இந்த காலத்துல அந்த ஒயின் குடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. நல்லா தானே இருந்தாங்க. எத்தனை நீண்ட ஆயுளுங்கிறது இப்ப சமீபத்துல தான் வர ஆரம்பிச்சிருக்கு. சொல்ல போனா இப்பதான் நீண்ட ஆயுளே வந்து இந்தியர்களுடைய ஆயுள் வந்து நம்ம மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த போது 28 வயசு. 28 வயசுல ஒரு இந்தியன் சேர்த்தானாக்கா அவன் வாழ வேண்டிய காலம் வந்துருச்சு. என்னைக்கு வந்து தடுப்பூசிகளை நம்ம போட்டு காலரா, மஞ்சள் காமாலை, இது டைஃபாய்டு, இது போன்ற பல நோய்களை வந்து தடுப்பூசிகள் மூலமா நம்ம ஒழிச்சு கட்டினதுக்கு பிறகுதான் நம்முடைய ஆயுள் கூடுச்சு. இன்னைக்கு அந்த நோய்கள்லாம் நம்ம பார்க்கறதே இல்லையே. டைஃபாய்டெல்லாம் அந்த நாங்கள் படிக்கிற காலத்தை வந்து செத்து போயிட்டான்னு அர்த்தம், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு டைஃபாய்டை நாங்கள் டயக்னோஸ் கூட பண்றது. காலரா நீங்க கேள்விப்பட்டு இன்னைக்கு அந்த வட சென்னையில் இருக்கிற அந்த ஆஸ்பத்திரிக்கு பேர் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பேர் தொற்று நோய் ஆஸ்பத்திரிக்கு பேர் வந்து கால்ரா ஆஸ்பத்திரி தான். அப்படி கால்ரா வந்து அப்படி வந்து செத்தாங்க, ஆயிரக்கணக்கில் செத்தாங்க. நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது எங்கள் சேலத்தில் நாங்கள் இருக்கும்போது செவ்வாப்பட்டைங்கிற ஒரு இடம் இருக்கும். செவ்வாப்பட்டை போகாதேப்பாங்க, ஏன்னா அங்கே கால்ரா வந்துருச்சுன்னு உழுந்து செத்து போவாங்க. அது மாதிரி பல்வேறு வகையான தொற்று, போலியோ ஒழிச்சாச்சு, பெரியம்மை ஒழிச்சாச்சு. அந்த ஒரு விஷயம் தான் சார் எங்களுக்குமே ஒரு டவுட். அது ஒரு மருத்துவரா உங்ககிட்ட நாங்க கேட்கிறோம். அதாவது 25ல இருந்து 40 வயசு உள்ள இருக்கவங்க எல்லாம் இப்ப இறந்துடுறாங்க கார்டியாக் அரெஸ்ட்ல. வயசானவங்க எல்லாம் வந்து 80-90 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். அது ஏன் அந்த மாதிரியான மாற்றம்? அதாவது இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எங்களுக்கு இல்லை. அன்னைக்கு எங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைச்சதுன்னா அது அப்படியே போயிட்டு இருப்போம்.
ஒரு அரசாங்க இதுல வந்து வேலை கிடைச்சிருச்சுன்னா 58 வயசு வரலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு ஆயிப்போச்சு. ம். அதான் நிலைமை. 58 வயசு வரலும் மாசம் எனக்கு 1ஆம் தேதி காலையில சம்பளம் வந்துருச்சு. அதனால எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. இன்னைக்கு அப்படி இல்லை. ம். அரசாங்க உத்தியோகத்துக்கே வந்து வந்து என்ன ஆகும் ஏதாகுங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வந்துருக்குது. பணி நீக்கம் எப்போ வேணாலும் நடக்கலாங்கிற மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ அதனால தான் எப்படி அமெரிக்கர்கள் வந்து ஏன் இப்போ மாட்டிக்கிட்டு முடிச்சு ட்ரக் அடிக்ட் இது மாதிரிலாம் என்னத்துக்கு ஆனாங்கன்னாக்கா ஜாப் செக்யூரிட்டி இல்லாமல் இருக்குது. அந்த ஜாப் செக்யூரிட்டி இல்லைங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு வந்துருக்குது. இன்னைக்கு செய்கிற வேலை நாளைக்கு இருக்கா? நாளைக்கு அந்த வேலை இருந்தாலும் அதுக்கான வருமானம் உண்டா? அந்த வருமானமே வந்தாலும் எனக்கு போதுமானதாக இருக்குமா? இத்தனை கேள்விகள். ஒரு சென்சஸ் சொல்லுது, ஒரு ஒரு ப்ராப்பரா இன்டர்கோர்ஸ் வச்சுக்கக்கூடிய ஒரு தம்பதிக்கு வந்து மாரடைப்பு, கார்டியாக் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து தள்ளி போடலாம். அதாவது வராம இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு ரெகுலர் இன்டர்கோர்ஸ்னால. சான்சஸ் இருக்குது. ஆமா. ஏன்னா ஹார்மோன் அட்ரினல் சுரந்துக்கிட்டே இருக்குது. அட்ரினல் சுரந்துக்கிட்டு இருந்ததுனாக்கா ஹார்ட் பெர்ஃபெக்டாக நின்றுக்கிட்டே இருக்கும். அதனால தான் செக்ஸ் இஸ் அ தெரப்பிங்கிறான். செக்ஸ் இஸ் அ தெரப்பி அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. ஆமாம், விந்தை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டாக்கா ஆயுள் நீடிக்குன்னு நினச்சா அது தப்பு. அது தப்பு. அது தப்பு. விந்து வந்து வெளியே தேவைப்பட்டால் தான் அது வரும். விந்து வந்து ஒரு டேங்கில் ரொப்பி வச்சுக்கிட்டு வேணுங்கிற மாதிரி வர்றதில்லை. அந்த நேரத்தில் தான் அது உருவாகும். அந்த நேரத்தில் தான் அது வெளியே வரும். அது வர்றதுக்கு அட்ரினல் வேணும், ஈஸ்ட்ரோஜன் வேணும், அது டெஸ்டோஸ்டிரான் வேணும். அதெல்லாமல் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ஆயுளை விருத்தி செய்கிற ஹார்மோன்ஸ். அதனால தான் செக்ஷுவலி ஆக்டிவ் ஃபெலோஸ் நிறைய பேர் நல்ல ஆயுசோட நல்ல நோய் நொடி இல்லாம இருக்காங்க. உண்மையை சொல்ல போனாக்கா எய்ட்ஸ் வந்து அவன் அதிகப்படியான உடல் உறவு வச்சுக்கிட்டதுனால வந்து எய்ட்ஸாக வந்து சாகாமல் தப்பிச்சதுக்கு இந்தியாவில் தப்பிச்சதுக்கு காரணம் செக்ஸ் ஓரியன்டு கலாச்சாரம் நம்மக்கிட்ட இருந்தது தான். பேச மாட்டோமே ஒழிய செயல் வீரர்களாக இந்தியர்கள் இருந்தது வந்து செக்ஸ் விஷயத்துல தான். ஏன் சார் இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி, அதாவது அதிகரிக்கும் வெளிநாட்டு கலாச்சாரம். எப்போ இந்த வெளிநாட்டு கலாச்சாரத்தை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுமோ அங்கேயே வந்து நிறைய ஏழ்ரை வந்துருச்சுன்னே சொல்லலாம். இப்போ வந்து இந்த ஹைஃபை லைஃப் ஸ்டைல் வேணும், ஃபோர்ஸ் டு லிவ்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களை பார்த்து நான் சூடு போட்டுக்கிறது, நானும் இந்த கார் வாங்கணும், நானும் இந்த மாதிரி ஃபிளாட்ஸ் வாங்கணும், அந்த ஹைஃபையா வந்து வாழ்க்கை வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால கூட ஸ்ட்ரெஸ் அதிகமாகுதா? அடுத்தவனுடைய இதை பார்த்து நம்ம பொறாமப்பட்டு நம்ம சொத்து சேர்க்கலைங்கிறது வந்து இன்னைக்கு நேத்தா வருது. ஆனா இப்ப அது ரொம்ப அதிகமா காலாகாலமா உள்ளது தானே, இன்னைக்கு நேத்தா இருக்குது. இப்ப இந்த விஷயத்துல நம்ம என்ன சொல்றோம்னா நாளைக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுங்கிறது, இன்னைக்கு ராத்திரியே நமக்கு என்ன ஆகுங்கிறது நமக்கு தெரியாத. வருமானம் இல்லை, ஆக்டிவா வாழ்ந்துகிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு வேலையும் இல்லாம போயிடுச்சு. காலையில் எந்திரிச்சோன்னு எந்த செட்டிங் இல்லை சார், உங்களுக்கு படமே இல்லை. இன்னைக்கு அந்த மாதிரி ஆகிப்போச்சு. நட்சத்திரங்கள் விழுந்துட்டாங்க. நட்சத்திரத்தை காட்டிக்கிட்டு நம்ம படங்கள் இப்போ பார்க்கல. காக்கா முட்டையில எந்த ஸ்டார் ஆக்ட் பண்ணாங்க? யாரும் இல்லையே, குட்டி பசங்க. அப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்துல யாரு சூப்பர் ஸ்டார் இருந்தாங்க? சார்பட்டா படத்துல யார் சூப்பர் ஸ்டார் இருந்தாங்க? அங்க கதை தான் சார் ஓடுன்னு ஓடிச்சு. இல்லை பேரே தெரியல, நம்ம யாருன்னு கூட தெரியலையே. ராதாமோகனுடைய படங்கள்ல யார் பெரிய நடிகர்கள் இருந்தாங்க? அழகிய தீய போன்ற படங்கள்ல யார் நடிகர்கள் இருந்தாங்க? எவ்வளவு படங்கள் இருக்குதுமா, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத படங்கள்லாம் இருக்குது. நல்ல பெரிய நட்சத்திரங்கள்னு சொல்ல முடியாது. ஜெயம் ரவி நடித்த டிக் 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 படம் வந்து நம்ம இன்னைக்கு அந்த எங்கள் காலத்தில் கற்பனை கூட பண்ணியிருக்க முடியாது. அங்கே தங்கச்சி பாசம் இல்லை, அப்பா பாசம் இல்லை, ஆத்தா பாசம் இல்லை, ஒரு பாசமும் இல்லாமல் ராக்கெட்டை பற்றி காட்டுற படம் நினச்சி பார்க்க முடியல. இன்று நேற்று நாளைன்னு ஒரு படம் விஷால் நடித்தது, விஷ்ணு விஷால், டைம் மிஷினும் பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தமிழில் நினச்சி பார்க்க முடியாத படங்கள். அதெல்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு வந்து ஸ்டார் சிஸ்டம் போயிடுச்சு. இந்த பப் கலாச்சாரம் அதிகமானதுனாலதான் வந்து இப்போ மக்கள் மத்தியில வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸும் ஹெல்த் இஷ்யூஸும் வருதுன்றாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இருக்கலாம். பப் கலாச்சாரம் வந்து பெருசா இருந்தது வந்து பெங்களூர் தான். அங்கதான் முதல்ல நீங்க போய் பார்க்கணும். பப் கலாச்சாரம் இன்னும் தமிழ்நாட்டுக்கு பெருசா வரல. பெங்களூர்ல போனீங்கன்னாக்கா நீங்க தெருவுக்கு 2 பப் இருக்கு. நான் போய் பார்த்துட்டு அசந்து போயிட்டேன். எந்த நாட்டில் இருக்கோன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்தது. பெண்கள் எப்படி குடிச்சுக்கிட்டு சிகரெட்டு குடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை. பயந்து நடுங்கி போயிட்டேன். பெங்களூர் அதுல படுபயங்கரமா போயிட்டு இருக்கு. யாராவது வந்து தடுத்து நிறுத்தலைன்னா அது இன்னும் மோசமா. பெங்களூர் கலாச்சாரம் பயங்கரமா இருக்கு. அடுத்த ஒரு மினி ஃபாரின் கண்ட்ரி மாதிரி ஆயிடுச்சுன்றீங்களா? அதே மாதிரி பூனா அந்த மாதிரி போயிருக்குது. பாம்பே அந்த மாதிரி அந்த பப் கலாச்சாரம்லாம் பெருசா இருக்கு. அப்போ இந்த ஏகப்பட்ட குடிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து கார்டியாக் அரெஸ்ட் வருதான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறி தான். கார்டியாக் அரெஸ்ட் வந்து குடியில வரும்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ் இஸ் தி ஒன்லி ரீசன். ஸ்ட்ரெஸ் இஸ் தி ரீசன். சிகரெட் மூலமா கார்டியாக் அரெஸ்ட் வரும். அந்த நிக்கோட்டின்ல வந்து கார்டியாக் அரெஸ்ட் வரது கொஞ்சம் குறைச்சு. லிவர் ஃபெயிலியர் வரும், கேன்சர் வரும். ஆனா சிகரெட்ல தான் உங்களுக்கு வந்து கார்டியாக் அரெஸ்ட், கேன்சர் எல்லாமே.
சகலமும் வர்றது வந்து சோ அது உண்மைதான். ஏன்னா வந்துட்டு சினிமா செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து மதுவும் அருந்துவாங்க, சிகரெட் குடிக்காதவங்களே இருக்க முடியாது. பிளஸ் ஸ்ட்ரெஸ் லெவல் நீங்க சொல்ற மாதிரி சான்ஸ் இல்ல. நாளைக்கு என்ன ஐ மீன் அடுத்த அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் வருமான்னு தெரியல, ஃபியூச்சரை பத்தின கவலை. சோ இந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் வரதுக்கு காரணம் இதுதான் சொல்றீங்க. இதான் reason. ரொம்ப அருமையா பேசுனீங்க சார். நன்றி.